ஹலோ நம்ம பாக்ஸம் சேனலில் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால் நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு அதுலேருந்து ஆபத்துகளும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் பொதுவாக மொபைல்லாம் பிளாஸ்ட் ஆகுது. நிறையா மொபைல் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பைக்கில் போயிட்டு இருந்தாங்க, பிளாஸ்ட் ஆகிடுச்சு. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நியூஸை பார்த்துருப்போம். அதே ஸ்மார்ட் ஃபோனை தான் நாம்ளும் யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைல் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் டே டு லைஃப்பில் நாம் டெய்லி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள்னால தான் நடக்குது. ஸோ அதை ஒரு வீடியோவாக பார்க்கும்போது அதை வீடியோவாக தான் பார்ப்போம். அதே தப்பு அதே ஒரு மொபைல் பிளாஸ்ட் ஆகி நமக்கு ஆச்சுன்னா தான் அது ஒரு பிரச்சனையாக கேர் எடுத்து பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோ ஒரு ப்ராங்க்ஸோ இருந்தால் சிரிச்சுக்கிட்டே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அதனால் எந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவில் கூட ஷேர் பண்ணிக்காங்க நண்பா. ஸோ ஏன்னா மக்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் இந்த தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே போனாலும் அந்த அளவுக்கு அதோட இணைய சேவையும் ஸ்பீடு அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா 2G 3G 4Gன்ட்டு இப்போ 5Gயும் வந்துருச்சு. ரேடியேஷன் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர்கொல்லின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ பாதி அழிஞ்சிருச்சு. இந்த ரேடியேஷனால் ஒரு உயிரினத்தை, அதாவது கண்ணுக்கே தெரியாமல் ஒரு உயிரினத்தை அழிக்கக்கூடிய சக்தி இந்த ரேடியேஷனுக்கு தான் இருக்குது. இந்த ரேடியேஷன் மற்றும் இந்த மொபைல் பிளாஸ்ட் ஆகிறதுலேருந்து தப்பிக்க நாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகள், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனிங்காக பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நீங்கள் பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்மார்ட் போன் பிளாஸ்ட் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்மார்ட் போன் வாங்கும் போதே ஒரு ப்ராடக்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஏதாவது ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம், அது கீழே போட்டு நம்ம உடைச்சிருப்போம். ஸோ நாம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பழைய சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் மொபைல் ஷாப்ல போயிட்டு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயில ஒரு லோக்கல் பிராண்ட் சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்மார்ட் போன் சார்ஜரை யூஸ் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்றதுனால நம்மளோட மொபைல் லைஃபுக்கும் பிரச்சனை, நம்ம மொபைல் பேட்டரிக்கும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ஏதோ வெளியே போறீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே ரெகுலரா ஸ்மார்ட் போன்ல சார்ஜ் பண்ணினீங்கன்னா உங்க மொபைலோடைய லைஃப்க்கு உத்தரவாதமே இல்லை. கண்டிப்பா அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு சார்ஜரை ஒரு மொபைல் ஷாப்ல போய் வாங்குறீங்கன்னா, ஸோ உங்க மொபைல் பிராண்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ராடக்டான ஒரு சார்ஜரானு கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க மொபைல் ஸ்மார்ட் போனுடைய ஷோரூமுக்கே போய் வாங்கிருங்க, இல்லைன்னா உங்க ஸ்மார்ட் போனுடைய அபிஷியல் சைட்லயே சார்ஜர் வாங்கிக்காங்க நண்பா. ஓகே கைஸ், செகண்ட் பார்க்கக்கூடிய ரீசன் என்னன்னா, அது வேலைக்கு போகக்கூடிய நபர்கள். ஸோ இப்போ காலையில ஆஃபீஸ் போயிட்டு இப்போ ஈவினிங் நைட்டு வராங்கன்னா, அவங்க மொபைல்ல காலையில இருந்து யூஸ் பண்ணது போக ஒரு 30% 40% சார்ஜ் இருக்கும். ஸோ அதை தூங்க போற வரைக்கும் அதை யூஸ் பண்ணாங்கன்னா சுத்தமா ட்ரை ஆயிரும். சரி, அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு சார்ஜ் வேணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் போட்டு விட்டு தூங்கிடுவாங்க. தூங்குனா அது ஒரு லிமிட் தான், ஒரு 2 ஹவர்ஸ்னா அந்த பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ ஒரு அளவுக்கு தான் இன்புட் கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த பேட்டரி ஹீட் ஆகி வெடிக்க நிறைய அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார்ஜ் போட்டு விட்டு மறந்துடுவாங்க, அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. இதுல இருந்து தவிர்க்க ஒரு வழி என்னன்னா, இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதாவது பேட்டரி அலாரம்னு. ஸோ நம்ம ஸ்மார்ட் போன்ல பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிங்டோன் மாதிரி அலாரம் கொடுக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஸ்மார்ட் போன்ல இருந்து சார்ஜரை அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு தவறுகள் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு பலூன் இருக்குது, அதுல நம்ம ஏரை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அது தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல ஏர் சர்க்குலேஷன் உள்ள கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், வெடிச்சிடும். ஸோ சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். ஸோ தயவு செஞ்சு ஒரு உங்க பேட்டரி லிமிட் ஒரு 2 ஹவர்ஸ் ஃபுல் சார்ஜ் ஃபுல் ஆயிருந்தா அந்த டைமுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுங்க, அதுக்கு மேல சார்ஜ் பண்ணாதீங்க. தேர்ட் பார்க்கக்கூடிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேம் அடிக்டர்ஸ். அதாவது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் வேற லெவலா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கேம் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ சார்ஜ் தீர்ந்துச்சா, அப்படியே பிளாக்க சொல்லிட்டு சார்ஜ் சொல்லிட்டு அப்படியே கேம் பிளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு 90% இந்த மாதிரி சார்ஜ் போட்டுட்டே கேம் பிளே பண்றதுனாலதான் மொபைலே பிளாஸ்ட் ஆகுது. ஏன்னா கேம் பிளே பண்ணும்போதே நம்ம ஆல்மோஸ்ட் மொபைல் ரொம்ப ஹீட் ஆகும். இதுலயே சார்ஜ் பண்ணிக்கிட்டே நம்ம கேம் பிளே பண்ணா சொல்லவே தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு காரணத்தால தான் நிறைய மொபைல் பிளாஸ்ட் ஆகுது. இன்னும் ஒரு சில அடிக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஃபோன் டாக் பண்ணுவாங்க. அது சார்ஜை போட்டுக்கிட்டே மணிக்கணக்கில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப ஒரு 90% இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கிட்டே கேம் பிளே பண்றது, ஃபோன் டாக் பண்றது, இதுதான் ஒரு காரணம். ஸோ அதனால இதை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க நண்பா. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ரேடியேஷனுக்கு போகலாம். ஸோ ரேடியேஷனுங்கிறது ஒரு நிறைய பேர் வந்து அது ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி டீப்பா அவங்க வந்து அதை பத்தி சர்ச் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவிகளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் ஆனா இது நாளைக்கு மனிதர்களுக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். ஏன்னா வளர்ந்து வர டெக்னாலஜியில 4G 5Gன்ட்டு வளர்ந்துகிட்டே போகுது. இந்த மாதிரி வளர்ந்து வர ஆபத்துகள் நமக்கு வந்து நெருங்கிட்டே வருது. ஸோ அதுல இருந்து தவிர்க்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கும் போது வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வந்து தலையணைக்கு கீழே வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனால 2 ஆபத்து இருக்குது. என்னன்னா, அந்த மொபைல் வந்து ஃபுல் ப்ரெஷர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீட் எல்லாமே ஓவர்லோட் ஆகி பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுல இருக்கக்கூடிய ரேடியேஷன் வந்து டைரக்டா நம்மளோட பிரெயினுக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி ரேடியேஷன் வந்து டைரக்டா நம்ம பிரெயினுக்கு போறதுனால பிரெயின் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வந்து ஹார்ட்டுக்கு பக்கத்துல வந்து பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ நீங்க உங்களோட ஸ்மார்ட் போனை ஏதாவது நீங்க லேடிஸ் வந்து ஹேண்ட்பேக் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஹேண்ட்பேக்ல போட்டுக்காங்க. ஸோ பாய்ஸ் வந்து யாராவது நீங்க பேக் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேக்ல வந்து போட்டுக்காங்க. அதையும் தவிர்க்க முடியலன்னா ஸ்மார்ட் போன் வந்து கீழே பேண்ட்ல பாக்கெட்ல யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரும் இந்த ரேடியேஷன்னால. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, உங்களோட ஸ்மார்ட் போன் வந்து நீங்க வெளியே ரொம்ப, அதாவது வெயில்ல வந்து அதிகமா நடந்து போறீங்க அல்லது அந்த இடத்துல ஒரு ஹாட்டான இடத்துல இருக்கீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் போனை ஏதாவது ஒரு துணிகளால, ஒரு கிளாத்தால வந்து ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி ஒரு பேக்குள்ள ஒரு ஹீட் ஆகாத மாதிரி வச்சிருங்க. ஏன்னா மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே நண்பா, பர்சனலா வந்து இப்ப என் வீட்டுல வந்து அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ யாராவது இருந்தா, ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் என்னோட பாக்ஸ் தமிழ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யக்கூடாது, எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் நம்ம ஃபேமிலியில நம்மளுடைய அண்ணன் அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அல்லது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.